திக்கற்றவர்களுக்கு தகப்பன், தனிமையானவர்களுக்கு அவர்தான் துணை. அவர்தான் வந்து நம்மை காக்கிறவர். உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உம்முடைய கரத்தை என் மீது வைக்கிறீர். வலது கரத்தை பிடித்து துணை நிற்கிறாரு. உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். நம்முடைய வழிகள்லாம் அவருக்கு முன்பாக இருக்கிறது. நம்மளை வந்து அவருடைய சொந்த ஜனமா அவர் வந்து ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் தெரிந்து கொண்டு நம்மை அழைக்கிறார். அந்த அழைக்கப்பட்ட மக்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தவறு செய்கிற பொழுது தவறை சுட்டி காட்டி, தவறு என்னென்ன செய்கிறாங்க, இதெல்லாம் சரி பண்ணணுங்கிறதையும் வந்து நமக்கு போதிக்கிறார். போதிக்கிறது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் வந்து அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி, அந்த சூழ்நிலையிலிருந்து அவர் நம்மை தூக்கி எடுக்கிறார். தூக்கி எடுத்து எவ்வளவு ஆசீர்வாதமாக மேன்மையாக உயர்த்தி வைக்கிறார் என்று இன்னைக்கு 4 காரியத்தை நம்ம வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். இப்போ கர்த்தர் எகிப்தில் இருக்க என் ஜனத்தின் உபத்திரவங்களை நான் பார்க்கவே பார்த்து, இப்போ இன்னைக்கு நம்ம என் ஜனங்கள் நான் அளிக்கிற நன்மையினால் திருப்தி ஆவார்கள். எரேமியா 31:14. என்னாகம 23:9 இந்த ஜனம் சாதிகளோட கலமாமல் தனித்து வாசமாயிருப்பார்கள். அந்த உடன்படிக்கையின் மக்கள் என்னுடைய ஜனங்கள், இந்த ஜனங்கள் இப்படி இருப்பார்கள். உபாகமம் 28:1 வசனத்தை, அவருடைய சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுக்கிற பொழுது ஜாதிகள்ல, பூமியில இருக்க ஜாதிகள்ல நான் மேன்மையா அவங்கள வைப்பேன் அப்படின்லாம் சொல்றாரு. 1 சாமுவேல் 15 2வது வசனத்துல கர்த்தர் வந்து சவுல்கிட்ட சொல்றாரு, என் ஜனங்கள் எகிப்தில இருந்து, என்னுடைய ஜனம் எகிப்தில இருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி நான் கூட்டிட்டு வர்றப்ப அமலேக்கு வழிமறித்த செய்கைய நான் மனசுல வச்சிருக்கேன். அதனால அந்த பாவிகளை உயிரோட இருக்க வேண்டாம், அவங்களெல்லாம் அழிச்சு போடுன்னு சொல்றாரு. அது யாத்திராகமம் 17வது அதிகாரத்துல ரெவித்தீமில் யுத்தம் நடந்தது. அமலேக்கியர் வந்து இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்னுடைய ஜனம், என்னுடைய ஜனங்களுக்கு தீங்கு செய்யறாங்க, வழிமறிக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் கர்த்தர் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கிறவர்ல மனதில் வைத்து ஏற்ற நேரத்துல அதற்கான பதில் செய்கிற தேவனா இருக்கிறார். யோவான் 10:35 பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் 84 நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள், தேவசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொல்லி இருக்கிற வேத வாக்கியமும் தவறாததா இருக்க. அப்ப யோவான் 10:35 அதைத்தான் சொல்றாரு. நீங்கள்லாம் வந்து தேவர்கள், அவருடைய சந்ததியார் என்று அவர் சொல்லி இருக்க அப்படிங்கிறாரு. நம்மெல்லாம் யாரு? தேவர்கள். அடுத்து அவருடைய சந்ததி, மறுபடியும் பிறந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பரிசுத்த ஜாதின்னு சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 2:9 நம்ம பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம்.